அப்ப மாங்கல்யம் இல்லாத எங்களை நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க, என்ன வடிவத்துல சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம், குமுறலாம். நீங்க சொன்னது எனக்கு கேட்டுச்சு. உங்களுக்கு என்னன்னா, நீங்க ப்ராப்ளத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் என்ன பண்றேன், ஜாமீன் வாங்கி கொடுத்துருக்கிறேன். 2 நதி கலக்க போகுது, முக்கடல் சங்கமிக்கிறோம் அப்படின்னா கும்பிடுறான். ஏன் கும்பிடுறான்னா 3 நதி ஒரே இடத்துல சங்கமிக்குது, ரொம்ப விசேஷம். அப்ப நீங்க யாரு, கணவன் மனைவினா 2 நதி சங்கமிக்கிறீங்க, ஒன்னு கங்கை இன்னொன்னு காவேரி. இப்ப 2 நதியா நீங்க சங்கமிக்கும் போது அது உயர்ந்த செயலோட இருக்கணும். தோஷங்கிறது என்ன, அலைவரிசை. கருமாங்கிறது என்ன, அலைவரிசை. எண்ணங்கிறது என்ன, அலைவரிசை. வார்த்தைங்கிறது என்ன, அலைவரிசை. நாத விந்து இருக்கு பாத்தியா, அதால மனித இனமே கேடு கெட்டு போய் காமத்தால நிக்குது. அதே நாத விந்தால தான் நான் ஞானியா இருக்கேன். இந்த வார்த்தை எங்க இருந்து தெரியுமா வருது? நீங்க பேசுறீங்கல்ல, பிரத்யேகமா சவால் விட்டு சொல்றேன், நாத விந்தால் தான் ஒருவனுக்கு பேச்சே வருது. அதனாலதான் நாத விந்து சரியில்லைன்னா அவன் நாதியத்து சாவான் என்று சொன்னார்கள். விந்து கெட்டவன் நொந்து சாவான் என்பதற்கு பழமொழி எது என்றால், நாத விந்து சரியில்லை என்றால் அவன் நாதியற்று போய்விடுவான். நாத விந்தை சரியாக வைத்திருந்தால் அவன் நமச்சிவாயத்தையும் நாராயணனையும் ஒன்றாக தரிசிப்பான்.
ஒரே நாளில் ஒரு தெளிவடைய வைக்க முடியாது. பல நாள் தேவைப்படுங்கிறதுக்காக தான் ஒரு புத்தகம் எழுதப்படுகிறது, பல வகுப்புகள் பண்ணப்படுகிறது, பல உபதேசங்கள் நம்ம யூடியூப் வாயிலாக காணொளிகளாக பேசப்படுது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கிற சில பெண் வடிவத்தில் இருக்கிற தாய்மார்கள் என்னன்னா, மாங்கல்யத்துக்காக கணவன் மனைவியாக வந்திருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு அர்ச்சனை போட்டீங்க, மாங்கல்யமே இல்லை, எங்கள் கணவர் தவறிட்டாரு, மாங்கல்யம் தொலைஞ்சிருச்சு, நாங்கள் எந்த ஆசீர்வாதத்தை எப்படி வாங்கிறது? அப்போ எங்களுக்குள்ளே அழுதுகிட்டு நாங்கள் ஏதோ பாவப்பட்டது மாதிரியும் ஒரு துரதிருஷ்டமாக நாங்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் எங்களுக்கு இருக்கு. அது எங்களுடைய தவறு கிடையாது. எங்கள் கணவர் பச்சை கடையை சாராய கடையை பார்த்தே குடிச்சு செத்து போனவர் இருக்காரு. சில பேர் சில விஷயத்தை பார்த்து வேற விஷயமாக இயற்கையாக விபத்தோ வேறு வடிவத்தில் இறந்து போயிட்டாங்க. அப்போ மாங்கல்யம் இல்லாத எங்களை நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க, என்ன வடிவத்தில் சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம், குமுறலாம். நீங்கள் சொன்னது எனக்கு கேட்டுச்சு. அடுத்தது, மாங்கல்யமே கல்யாணம் பண்ணிக்காம இளைஞர்களாக இருக்கிறாங்கல்ல, அவங்களும் சரி, மாங்கல்யத்தை விரும்பக்கூடிய பெண்ணும் சரி, இவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறது. மாங்கல்யத்துக்குள்ள எதுக்கு இந்த இளநீர் தண்ணியில் உங்கள் தாலியை நினைக்க சொன்னோம்னா, ஒரு தோஷம் இருக்கும், நீங்கள் பல நாள் பல அலைவரிசைகளில் வாழ்கிறீங்க, இன்னும் எஞ்சிய காலத்துக்குள்ள என்னால் முடிஞ்சதை என்னுடைய அலைவரிசையை வச்சு இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஏற்படுத்துறதுக்காக நான் இந்த வேலையை பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கு என்னன்னா, நீங்கள் ப்ராப்ளத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜாமீன் வாங்கி கொடுத்துருக்குறேன். ஆனால் தாலியே இல்லாதவங்க ஆல்ரெடி நீங்கள் விடுதலையில் இருக்கிறீங்க, திருப்பி ஏன் உங்களுக்கு ஜாமீன்? புரியுதா? அங்கதான் கழுத்துல இருந்து தாலியே எடுத்தாச்சே. ஞானத்துக்கு அருணாகிரி அறுக்கப்படுங்கும் போது தாலியையும் தான் கழட்டணும். அது இயற்கையா உங்களுக்கு இறைவனே கழட்டி விட்டுட்டாரு. அப்புறம் நான் கழட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்புறம் விடுதலையான பெண்ணு மீண்டும் எனக்கு தாலி வேணும் அப்படின்னு கேட்டா அப்புறம் உனக்கு தண்டனை தான். புரியுதா? அப்ப இத நீ தண்டனை வேணும்னு கேட்காத, பக்கத்துல இருக்கிறவங்களை வச்சு ஃபீல் பண்ணாத. அவங்க ரொம்ப தூரம் போகணும், அவங்க கீழே விழுந்துருவாங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பொருள் தர்றேன் நானு. நீ கையை வீசிட்டு ஜாலியா போக வேண்டியதானே. ஆல்ரெடி விடுதலையில் இருக்கிற நீ ஏன் இப்படி போய் ஃபீல் பண்ற? புரியுதா? அதனால தயவு செய்து நீங்க எல்லாம் இயற்கையிலே விடுதலை ஆயிட்டீங்க. புரியுதுங்களா? இவங்களுக்கு இருக்கிறாங்கல்ல, இந்த எஞ்சிய காலத்துக்குள்ள பாதுகாக்கப்படணும், அதுக்காக ஆசீர்வாதம். அதே போல இந்த நாளைக்கு இளநீல நிலைக்க நான் வரல. இப்ப நாளைக்கு கல்யாணம் ஆக போற தம்பதிகளுக்கெல்லாம் என்னன்னா, நீ ஒழுங்கா தவம் பண்ணனா தவம் பண்ற மாதிரியே ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ வருவான், இல்லைன்னா பச்சை கடை பார்ட்டியும் ஃப்ரைட் ரைஸ் தான் வருவான். புரியுதுங்களா? நீ டாக்டரு, இன்ஜினியரு, படித்தது, சொத்து, பவுனு, பட்டுப்புடவை இதெல்லாம் தாண்டி வாழ்க்கைங்கிறது 2 அலைவரிசை சேரப்போகுது, 2 நதி கலக்க போகுது, முக்கடல் சங்கமிக்கிறோம் அப்படின்னா கும்பிட்றான். ஏன் கும்பிட்றான்னா 3 நதி ஒரே இடத்துல சங்கமிக்குது, ரொம்ப விசேஷம். அப்ப நீங்க யாரு கணவன் மனைவினா 2 நதி சங்கமிக்கிறீங்க, ஒன்று கங்கை இன்னொன்று காவேரி. இப்ப 2 நதியா நீங்க சங்கமிக்கும் போது அது உயர்ந்த செயலோட இருக்கணும். நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, ஆத்துல 3 மாசம் தண்ணி வரலன்னா அந்த ஆறு எப்படி இருக்கு? நம்ம ஊர் ஆறு. அப்புறம் தண்ணி வந்தோன்னா அந்த ஆறு 2-3 நாளுக்கு பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரிதான் நிறைய தம்பதிகள் இருக்கிறாங்க. அப்ப ஓடுற நதிக்குள்ள எந்த கலப்படத்தை போட்டாலும் அது போய்கிட்டே இருக்கும். அப்ப இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறேன். அப்ப புதுசா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ சரணாகதியில உண்மை தத்துவத்துல இறை தத்துவத்துக்குள்ள தியானமோ இறை சிந்தனையோ மேல்நோங்கி இருந்தா அவனுக்கு தோஷம் இல்லாத, அந்த மாங்கல்யம் துன்பம் இல்லாத ஒருத்தன் வருவான். இந்த மாங்கல்ய கட்டுறதுக்கு இங்க 1500 பேர் ரெடியா இருக்கிறான். மாங்கல்யம் கட்ட ஆள் வேண்டாம், தோஷம் இல்லாத ஒருத்தன் கட்டணும். இதாங்க பிரச்சனை. ஆம்பளைன்னா தாலி கட்டுவான், இது ஒரு பெரிய அதிசயம் கிடையாது. தோஷம் இல்லாத ஒருத்தன் கட்டணும், அதான் விசேஷம். அங்க அதான் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே,
சிவனுக்கு தோஷம் இருந்தா பார்வதி எனக்குள்ள வந்திருக்க மாட்டா. பார்வதிக்கு இன்னொருத்தன் தான் போய் தண்ணி தெளிச்சிருக்கணும், இளநீயை கொடுத்து பார்வதி தாலியை கழுவிருக்கணும். இப்ப பார்வதி தான் என்ன பண்றா, பல தாலியை கழுவுறா. ஏன்னா அவன் புருஷன் தோஷமான ஆள் இல்ல. புரியுதுங்களா? இப்ப நான் இந்த ஏற்பாடை பண்ணல, இந்த ஏற்பாடை பண்ண சொன்னது யாருன்னா பார்வதி. அப்ப பார்வதி தாலி தோஷம் இல்லாம இருக்கு. ஏன் இருக்குன்னா அந்த பார்வதிக்கு தாலி கட்டின சிவன் தோஷம் இல்லாம இருக்கிறான். அப்ப திருமணமாக போற உங்களுக்குள்ள அந்த புரிதல் கரெக்டா இருக்கணும். அது அன்பால பண்பால தேடி கண்டுபிடிக்க முடியாது. உண்மையான சரணாகதியால தியானத்தால மட்டும்தான் அந்த இறை வடிவம் கொண்ட சக்தி கொண்ட உங்களுக்கு ஏத்த சோல் வரும். புரியுதுங்களா? இல்லைன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவரு இந்த இவரு சமையலுக்கு 50 லட்சம் 60 லட்சம், ஆடுறதுக்கு கோட்டு பாட்டு குதிரை எது வேணாலும் வச்சுக்கலாம். நதி நல்லா இருக்கா? நாங்க நதியை பாக்குறோம், நீங்க வேற என்னென்னோ பாக்குறீங்க. ஒரு ஆண் பெண் வாழ்றதுக்கு என்னங்க தேவை? 2 அலைவரிசை நல்லா இருக்கணுங்க. 2 அலைவரிசை தான் முக்கியம். அதுதான் தியானம், அதுதான் குரு கிட்ட ஆசீர்வாதம். குரு கையில மாங்கல்யம் போகணும், குரு கையில தாலியை எடுத்து கொடுக்கப்படணும். அதெல்லாம் எதுக்கு? அவன் தியானத்திலிருந்து அந்த அலைவரிசையை சரி செஞ்சு கொடுப்பான். புரியுதா? கட்சி தலைவர் எடுத்து கொடுத்தாருன்னா அவனுக்கு அவன் பொண்டாட்டிக்குமே சரி கிடையாது. அவன் என்ன அலைவரிசையை எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட முடியும்? தலைவர் ராசியான ஆளு தாலி எடுத்து கொடுத்தாருன்னா ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள முக்கியம் இல்லைங்க. முதல்ல நல்ல அலைவரிசை முக்கியம். புள்ள செகண்டரி. முதல்ல கல்யாணம் பண்ணோன்னா புருஷன் முன்னாடி தெளிவா இருக்கணும், அப்புறம்தான் புள்ள. நீ தெளிவா இருந்தாதான் புள்ள தெளிவா பிறக்கும். புரியுதா? உன்னை கொசு கடிச்சா உன் பிள்ளைக்கும் பாதிப்பு வரும். புரியுதா? முதல்ல கொசுவலைக்குள்ள நீ போ, அதுக்கப்புறம் பிள்ளைக்கு கொசுவலை கட்டலாம். இது வேணும், இது செயல் வடிவம் இருக்கணும். அதுக்காக தான் சொன்னாங்க, இறைவனை நினைத்து மாங்கல்யத்தை கட்டு, இறைவனை நினைத்து முதல் இரவுக்குள் செயல்படு. புரியுதா? ஞானி என்ன சொன்னான்னா, மனிதன் மாதிரி ஏமாத்தாத. பெட்ரூம்ல வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரோட படத்தை வச்சா மீனாட்சி கண்ணை முடிக்குவாளா? உங்க வீட்டுல எல்லாம் தனியா ஒரு அறை அடைச்சு வச்சிருக்கீங்களா? எதுக்கு வச்சிருக்கீங்க? மீனாட்சி சொன்னாலா எனக்கு ஒரு தனி அறை வையின்னு? ஏன் இந்த பிரத்யேக அறை? உன் பெட்ரூம்ல பூஜை ரூமா இருக்கணும். நீ என்ன தப்பு தண்டாவா பண்ற? அப்ப கணவன் மனைவி வாழ்க்கை தப்பு தண்டாவா? அப்ப கணவன் மனைவியா வாழ்ந்துவிட்டு நீ ஏன் குளிக்கிற? தப்பு செஞ்சியா? உள்ள பெற்றுக்கிறதுக்கு தானே போன. அப்புறம் அதுல எங்க தீட்டு இருக்கு? அதுல எங்க தப்பு இருக்கு? கல்யாணம் பண்றது ஒரு வாரிசை உருவாக்க, ஒரு வாழ்க்கையை உருவாக்க. அதுக்குள்ள எந்த தீட்டு இருக்கு? ஏன் குளிக்கிற? நரம்பு விழிப்பதற்காக தண்ணி ஊத்துறது தலையில, தீட்டுக்காக கிடையாது. ஞானி வந்து நதிகள்ல குளின்னு சொன்னானா தோஷத்தை எடுக்கிறதுக்கு. இப்ப நான் இளநிக்குள்ள முக்குனது தோஷத்தை எடுக்க. தோஷங்கிறது என்ன? அலைவரிசை. கருமாங்கிறது என்ன? அலைவரிசை. எண்ணங்கிறது என்ன? அலைவரிசை. வார்த்தைங்கிறது என்ன? அலைவரிசை. நாத விந்து இருக்கு பாத்தியா? அதால மனித இனமே கேடு கெட்டு போய் காமத்தால நிக்குது. அதே நாத விந்தால தான் நான் ஞானியா இருக்கேன். மனிதன்ட்டையும் அதே நாத விந்து இருக்கு, எங்கிட்டையும் அதே நாத விந்து இருக்கு. அந்த நாத விந்தால தான் என்ன ஆகும்? தொண்டைக்குழி இருக்குல்ல, தொண்டைக்குழி அடைக்கப்படும். மேல அப்படி போகும், தொண்டைக்கு மேல 1 இன்ச்சுக்கு மேல போனா பெடரி. அந்த பெடரியில ஒரு விஷயம் நடக்கும்போது நெத்தியில ஒரு காட்சி தெரியும். புரியுதுங்களா? அதற்கப்புறம் இந்த வார்த்தை வரும். இந்த வார்த்தை எங்க இருந்து தெரியுமா வருது? நீங்க பேசுறீங்கல்ல, பிரத்யேகமா சவால் விட்டு சொல்றேன், நாத விந்தால் தான் ஒருவனுக்கு பேச்சே வருது. அதனாலதான் நாத விந்து சரியில்லைன்னா அவன் நாதியத்து சாவான் என்று சொன்னார்கள்.
விந்து கெட்டவன் நொந்து சாவான் என்பதற்கு பழமொழி எது என்றால், நாத விந்து சரியில்லை என்றால் அவன் நாதியற்று போய்விடுவான். நாத விந்தை சரியாக வைத்திருந்தால் அவன் நமச்சிவாயத்தையும் நாராயணனையும் ஒன்றாக தரிசிப்பான். இதான் விஷயம். அப்ப ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள ஒழுக்கமாக இருந்தால், செழிவாக இருந்தா அங்க என்ன ஆகும்? ஸ்ரோனிதமும் கெட்டு விடாது, விந்தணுக்களும் கெட்டு விடாது. பெண்ணிடம் இருப்பது ஸ்ரோனிதம், ஆணிடம் இருப்பது விந்தணுக்கள். அப்ப ஸ்ரோனிதமும் விந்தணுக்களும் சீராக நல்ல நதியாக, கங்கையாக, காவேரியாக மாறப்படும் போது நீ அங்க என்ன ஆகுற? நாராயணனாக ஆகிற, நமச்சிவாயமாக ஆகிற. இப்ப நீ தியானத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? சூரியன் சந்திரன் என்ற இரண்டு தன்மை கொண்ட, இரண்டு அலைவரிசை கொண்ட, வெப்பம் நீர் தன்மை கொண்ட இரண்டு அலைவரிசையை ஒன்று சேர்ப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறாய். இந்த இரண்டு அலைவரிசையும் ஒன்று சேர்ந்தால் அதுதான் கணவன் மனைவி. ஒரு சன்னியாசியாக தாயும் மகனும் இணைவது போல் இணைகிறது. ஒரு இல்லறத்தானுக்கு கணவன் மனைவியாக இணைகிறது. அப்ப அங்க என்ன நடக்கிறது? தியானத்துல உன் நாத விந்தை சுத்தப்படுத்தப்படுகிறது. அப்ப நாத விந்து சுத்தப்படுத்தப்படும் போது, நாத விந்து நல்ல தன்மைக்கு மாறும் போது, நீ சொன்னல்ல இடுப்புல சுருண்டு கிடக்க ஒரு நரம்பு குண்டலினி சக்தி, அது குண்டலினியா இருந்தா பிரச்சனை. அது சக்தியாக மாறணும்னா நாத விந்து சரியாகணும். அப்ப நாதம் சரியானா முதுகுத்தண்டு வழியாக நாதம் ஏறி மேல வரும். ஒரு உயர்ந்த செயல் வடிவத்தை நீ அடைய தொடங்குவாய் என்று அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப இந்த வடிவம், இந்த பிரத்யேகத்தினாலதான் ஒரு செயல் வடிவம் இருக்குங்கிறத நீங்க உணர்ந்து புரிஞ்சுக்கணும். அப்ப நாத விந்து சரியில்லைன்னா நீங்க என்ன வேலை செஞ்சாலும் பிரயோஜனமற்றது. புரியுதுங்களா? சில ஞானிகள் என்ன சொன்னான்? ஆண் பெண்ணாக சேர்ந்து தீட்சை வாங்க, இரண்டு பேரும் சேர்ந்து தவத்துக்கு வாங்க. ஏன் அப்படின்னா, இரண்டு பேருமே ஒரு ரெண்டு செயல், ரெண்டு வடிவத்துக்குள்ள இருக்கிறீங்க. இரண்டு பேரும் இரண்டு தன்மைக்குள்ளையும் நீங்கள் ஒன்றாக தியானம் பண்ணி குருவிடம் உபதேசம் வாங்கும் போது இரண்டு பேரும் ஒரே மாதிரி வளருவீங்க. ஒன்னு குட்டையா ஒன்னு ஹைட்டா வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? கணவன் மனைவி இணைப்புல இடையூறு வந்துடும். ஓ, மனைவி தொடும்போது எனக்கு அருவருப்பா இருக்குன்றான் கணவன். மனைவி தியானத்துல உயர்ந்தவளா இருந்தா கணவன் தொடும்போது கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்குன்றான். இரண்டு பேரும் சமமாக இருக்கும்போது அங்க கம்பளி பூச்சியும் ஊறாது, அங்க அருவருப்பும் வராது. இதுதான் பார்வதி சிவனுடைய தத்துவமே. இதுதான் பார்வதி சிவன். பார்வதி சிவன் தோன்றியதே எங்களை மாதிரி நீங்க இருங்கிறதுக்காக தான். எங்களுக்கு தேங்காய் முடி உடச்சி கும்பிட்டுக்கிட்டு இங்கே கடங்குலாங்கிறது கிடையாது. என் பொன், நான் சிவன், என் மனைவி பார்வதி, எங்களை மாதிரியே நீங்க வாழுங்க அப்படிங்கிறது தான் அதோட செயல் வடிவம், அதோட உண்மை தத்துவம். அப்ப நீங்க அதை அவசியமா பார்த்துக்கணும். அப்ப தியானத்துல பிரத்யேகமாக உடலுக்குள்ள, இந்த உடலுக்குள்ள நரம்பு தான் எல்லாம். இந்த நரம்பு மண்டலத்துக்குள்ள பிரத்யேகமாக என்ன வேலை நடக்கிறது அப்படின்னா, இந்த ஸ்ரோனிதம் விந்தணுக்கள்னு சொல்றது எப்படி உருவுனா, ஒரு காஸ்மிக் எனர்ஜியில தான் அந்த விந்தணுக்கள் உயிர் சக்தி உருவாகுது. உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி இறைவன் கொடுத்தான்னா, இறைவன் என்பது காஸ்மிக் எனர்ஜி சக்தி, அது உள்ள இருக்கு. அது ஊடுருவி உள்ள போய் அது மேலிருந்து தலைவலியாக மேலிருந்து கீழே அது ஒரு ஆண் பெண் தத்துவத்துல உடல் உருவில் இருக்கும்போது உங்க நாத விந்துல ஒரு குழந்தையாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். அப்ப அந்த சக்தியை ஒருத்தன் மேம்படுத்தும் போது அவன் என்ன பண்றான்? குழந்தை பெற்றுக்கொள்வதை நிறுத்திவிட்டு உயிர் சக்தியை பெருக்கிக் கொண்டு பேர் ஒளியாக, பேர் செயலாக அவன் உடலுக்குள்ள இருக்கின்ற மாற்றத்தை அடைய தொடங்கும் போது இடுப்புல மாற்றம் அடையுது. இடுப்புல நரம்பு மண்டலங்கள்ல விழிப்படையுது. அந்த குண்டலினி சக்தி என்பது என்ன என்று கேட்டால், உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புகளுக்கும் சுப்ரீம் பவர் கொடுக்க சக்தி அதுதான். அந்த ஒரு சக்தி தான் சுப்ரீம் பவர் கொண்டது. அந்த ஒரு சக்தி தான் எல்லா சக்கரங்களையும் இணைக்கக்கூடியது. அதுதான்
இடுப்பையும் முன்னாடி இருக்கிற செயலையும் ஒன்று சேர்க்க வேண்டிய செயல். இதுதான் அடி. அண்ணாமலையில சொல்லப்பட்டது, திருவண்ணாமலையில சொல்லப்பட்டதுங்கிறதுக்கு இதுதான் பொருள். இதுதான் ஒரு மூலாதாரம். நீ அதை வச்சுட்டு என்ன பண்ற? 2 பிள்ளைய பெற்றுக்கிற, 45 ஆண்டுகளாக சிற்றின்பத்துக்கே அந்த உடலை பயன்படுத்திக்கிட்டு கந்தலா துவச்சு விட்டு கடைசியா காலம் போன கடைசியில என்கிட்ட வந்து கும்மி அடிச்சு ஞானம் கொடுங்குற. கந்தலா துவச்சு விட்டு உன் உடலை முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, முதுகு வலிக்குது, ஓ சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணி சரி செய்யுங்கிற. உன் எலும்பெல்லாம் கொண்டு தேய்ச்சி விட்டு நீ 45 ஆண்டுகள் பல இடத்துல வேலை செஞ்சு பல கறிகளையும் நாட்டுக்கோழியும் தின்னுட்டு கடைசியாக ஒரு ஞானி வருவான், கையை தொடுவான், உன் எலும்பு சரியாயிருன்னு வந்து நிக்கிற. இது என்ன கதை? இது என்ன செயல் வடிவம்? அப்ப உடல் எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த உடல் பருவ மாற்றம் அடையிறது, உடலுக்குள்ள இருக்கிற செயல் வடிவத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நாத விந்துல மாற்றம் ஏற்பட்டா முதுகு தண்டு மாற்றம் ஏற்படும். அப்ப அந்த முதுகு தண்டுல மாற்றம் ஏற்படும் போது எல்லா சக்கரத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய செயல் நடக்கும். அப்ப உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய செயல் எல்லாத்திலையும் என்ன வரும்? என்கிட்ட இருந்து என்ன வருது? பேச்சு இல்லைங்க, இது பேர் உயிர். இந்த உயிர் எங்க இருந்து வருது? இடுப்புல இருக்கிற நாத விந்துல இருந்து வருது. நமச்சிவாயா அப்படின்னு சொன்னால அது என்ன? உயிர். நால்வர் பாடினால அது என்ன? உயிர். 63 நாயமார் பாடினால அது என்ன? உயிர். மாணிக்க வாசகன் சொன்னால அது என்ன? உயிர். அருணகிரி பாடினால அது என்ன? உயிர். பேனாவுல இங்கில எழுதுறான எழுத்தாளர், அது பேர் உயிர் இல்ல. அவன் நாத விந்தா இருந்து எழுதினான். நான் விந்தா இருந்து எழுதல, உயிரா இருந்து எழுதுற. நாத விந்து தான் என் தாய் தந்தை எனக்கு கொடுத்தான். அந்த விந்து அணுவை சூரியக்கலை சந்திரக்கலையை பயன்படுத்தி பல நாள் அந்த வெப்ப சலத்துக்குள்ள அதை உயிர் சக்தியாக மாத்தின. அதை விரயம் பண்ணல. உள்ள பெற்ற காலம் போது கவர்மெண்ட்ல ஆசீர்வாதம், அது ஆபரேஷன் பண்ணி விட்டு 1 கிலோ பச்சரிசியை கொடுத்துட்டான், குடும்ப கட்டுப்பாடு. அதுக்கப்புறமும் நான் உடலுறவு பண்ணிக்கிட்டு 45 ஆண்டுகள் வாழ்றேன்னு உங்களை மாதிரி இல்லாம அதுல தியானம் பண்ணி அந்த நாத விந்த உயிர் சக்தியாக மாத்தும் போது அவன் எங்க போறான்? எங்க மேல் நோங்குறான்னா முதுகு தண்டுவடத்துல மேல் நோங்குறான். நீ சொல்றல்ல பிரத்யேகமா சாந்தி கலை பூந்தி கலை எல்லாம், அங்கெல்லாம் ஒரு கலையும் ஒன்றும் வெங்காயமும் வேண்டாம். நீ ஒழுங்கா இந்த செயலை செஞ்சனா ஆட்டோமேட்டிக்கா குண்டலினி சக்திங்கிறது இடுப்புல நாத விந்து மாறுனா அந்த சக்தி எழும், அந்த நரம்பு விழிக்கும். அப்ப என் முதுகு தண்டுவடத்துல ஒரு சக்தி மேல் நோங்கும், ஒரு நாக மாதிரி மேல் நோங்கி போகும். அந்த உயிர் சக்தி பிற நரம்புகளை விழிக்க வைக்கும், மேல் வரைக்கும் போகும். அப்ப போய் என்ன பண்ணும்? தலைப்பகுதிக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவத்தை எல்லாம் மாற்றும். அப்ப மேல ஒரு மூலாதாரம் இருக்கு, இந்த பெடரியும் இந்த நெத்தியும். இது ரெண்டையும் சேர்க்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். இது ரெண்டையும் சேர்க்காமலேயே சேர்த்துட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல வந்தான் தாளம்பூ. இந்த தாளம்பூ எதுக்கு சொன்னான்னா, அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டில் 100கணக்கான குரு உட்கார்ந்து உபதேசம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு பேரு வேற பேர் வச்சிருக்கிறான். சிவன் சொன்னது தாளம்பூங்கிறது இவங்கள தான் சொன்னான். எவனெல்லாம் பார்க்கலையோ அடியையும் முடியையும், எவனெல்லாம் அடியையும் முடியையும் கண்டுகளையோ, எவனெல்லாம் நாத விந்துல ஒழுங்கா வேலை செய்யலையோ சக்தி வராது. நாத விந்துல இருந்து தான் சக்தி. அதுதான் உயிர். அதுதான் உயிர் சக்தி. தியானத்துக்கு இருப்பிடம் அதுதான். தியானத்தோட மையம் அதுதான். நீ எதை காமம் நினைக்கிறாயோ, எதை இச்சன் நினைக்கிறாயோ, அதுதான் ஞானம். அதனாலதான் நீ என்ன பண்ற? பூஜை தனியா இருக்கு, உன் பெட்ரூம் தனியா இருக்கு. கணவன் மனைவியா சேர்ந்துட்டு டபார் டபார் 4 டப்பாவை தண்ணி அள்ளி ஊத்திக்கிட்டு ஓடி போய் திருப்பதியில் நின்றுட்டு ஓ கோயிந்தா கோயிந்தாங்கிற. நீ ஏன் வெங்கடாச்சலபதி என்ன கண்ணு தெரியாதா அவனுக்கு? நீனும் புருஷனும் பொண்டாட்டி இணைஞ்சிங்கன்னா ஏன் உன் சிமெண்ட் கட்டடத்தை வச்சு அவனால பார்க்க முடியாதா? உன் வீட்டில் உள்ளவனுக்கு உன் பெட்ரூம் தெரியாது, வெங்கடாச்சலபதிக்கு தெரியாதா? அவ்வளவு பெரிய பேசிக் முட்டாளா வெங்கடாச்சலபதி? அப்ப இறைவன் வெட்ட வெளியில இருக்கிறானா எப்படி இருப்பான்? வெட்ட வெளியில இருக்கிறவனை நீ எப்படி நீ பார்க்கணும்? வெட்ட வெளியில தான் இறைவன் இருக்கிறான். வெட்ட வெளியில இருக்கிற இறைவனை நீ உணர தெரியாம பெட்ரூம் தனியாகவும் பூஜை ரூம் தனியாகவும் வச்சுக்கிட்டு நீ இருந்தனா
நீ அங்கவே தோத்துட்டிய. இறைவனை பெட்ரூமுக்கு கூப்பிடு. உன்ன மாதிரி எனக்கு ஒரு புள்ள பிறக்கணும்டா, வாடா ஆசீர்வாதம் பண்றா. கருதல புள்ளைய பெத்து நான் கெட்ட பேர் ஆயிடக்கூடாதுன்னு அவனை சாட்சிக்கு வச்சுக்க. நீயா படைச்ச காமத்தை? நீயா படைச்ச உன் உறுப்ப? பிரத்யேகமா டாக்டர் படைச்சாரா? இது ஆண் உறுப்பு இப்படிதான் நான் படைக்கிறேன்னு படைச்சாரா? பெண் உறுப்பு இப்படிதான் படைச்சாரா? அவனுக்கு தெரியாதா? இப்ப நாங்க எங்ககிட்ட ஒளிவு மறைவு எப்படி இருக்க முடியும்? ஒளிவு மறைவு இருந்தா எப்படி? இறைவனுக்கு தெரியலன்னா எதுங்க நடக்கும்? இறைவன் என்ன பார்ட் டைமா வேலை செய்வான்? அப்ப நீங்க அங்கேயே நீங்களே தெரிஞ்சுக்கங்க, நீங்க எப்படி நிக்கிறீங்க, நம்ம எப்படி நிக்கிறோம் பாருங்க. 3 மாசத்துக்கு மாலை போறேன்னு சொல்லி வீட்டை கழுவி விட்டுட்டு ஐயப்பா ஐயப்பான்னு கூப்பிட்டு 4வது மாசம் பரணியில மேல ஐயப்பன் போட்டா வச்சுட்டு கீழே புருஷன் முன்னாடியா படுத்து கிடப்பாங்க. ஐயப்பன் என்ன மேல பரணியில தூங்கிடுவானா? ஓ, நீங்க புருஷன் முன்னாடியா நினைக்கிறீங்க, நான் பார்க்க மாட்டேன், கண்ணை முடிக்கிறேன் அப்படிமானா? என்னங்க அது? இல்ல நீங்க குளிச்சுட்டு சுத்தமா வரீங்க, அதனால நான் உங்களை ஏத்துக்கிட்டேன் அப்படிமானா கோயில்ல? நீங்களே முதல் தயாராகலையே. புருஷன் பொண்டாட்டி இணைப்பு தீட்டு, அது தீண்ட தடாது, அது ஏதோ குற்ற செயல் மாதிரில செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. திருடன் ஏதோ ஒரு பொருளை எடுக்க போற மாதிரில பொண்டாட்டிக்கிட்ட போறீங்க. என்னப்பா அது? ஒரு தெய்வ செயல்பாடு. நீங்க தானே உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க தேடுனீங்கன்னா எங்க தேட முடியும்? இவ்வளவுதான் விஷயம். கல்யாணம் மேட்ரு ஆரம்பிச்சு நான் அப்படி போயிட்டேன். அதனால தாலி இல்லாத யாராவது பெண் வருத்தம் படாதீங்க. உங்களுக்கு இறைவன் சுதந்திரம் கொடுத்துருக்கான். நீங்களா வேற எங்கேயாவது போய் சிக்கிக்காதீங்க. அமைதியா நல்ல வழியோட நல்ல செயலோட இறைவனை நோக்கி நீங்க பிரயாணம் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த எண்ண அலைவரிசையிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பை அவன் கொடுப்பான், அவன் வழிகாட்டுவான். அதை நீங்க பார்த்துக்கங்க. புரியுதுங்களா? ஆறுதல் தேட போறேன்னு எங்கேயாவது போய் ஆழம் தெரியாம விழுந்துடாதீங்க. அதை நீங்க பார்த்து ஒரு செயல் வடிவத்துக்குள்ள பண்ணிக்க. அதான் ரொம்ப முக்கியம். அப்ப முதல்ல நீங்க குண்டலினி, நெற்றிக்கண்ணு, மூச்சு, நெற்றியில கவனிக்கிறேன், தலையில கவனிக்கிறேன், விளக்க கவனிக்கிறேன், கண்ணாடியை கவனிக்கிறேன், அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல நாதம்னா என்ன, விந்தணுக்கள்ங்கிறாரு, அதுனா என்ன, ஸ்ரோனிதம்னா என்ன, இடுப்புக்கு கீழே உண்மையிலே நாத விந்துன்னு ஒன்று இருக்கா, இதை தான் எடுத்துட்டு மேலே வைக்கணுமா, இதெல்லாம் முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. இதெல்லாம் யோசிங்க. அதுக்கப்புறம் நீங்க தியானம் பண்ணி நீங்க வேற ஒரு இடத்தெல்லாம் வரலாம். முதல்ல கணவன் மனைவி உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு புரிதலை ஏற்படுத்துங்க. குழந்தை எங்கேருந்து கிடைக்குது, இந்த நாத விந்துனா என்ன, ஒரு உணர்ச்சி வந்தா பயங்கரமா இருக்கு, 5 நிமிஷம் கழிச்சு அது காணாம போயிருது. அப்ப என்ன செயல், அது என்ன வடிவம், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுங்க, யோசிங்க.